இன்னைக்கு வந்து பள்ளிகள் எல்லாமே வந்து அந்த கல்வியின் மெயின் குறிக்கோள்லேருந்து விலகி போயிட்டே இருக்கும். அது இப்போ கல்வியை வந்து நம்ம ஒரு இனிமையான பயணம். அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் பயம் வருது, பெற்றோர்களுக்கும் பயம் வருது. இதில் ஃபீஸும் நிறைய அதிகமாகுது, பணம் செலவழிக்கிறதுனால பொருளாதார சுமையும் வருது. இப்போ நான் டெல்லியிலலாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2,00,000 ரூபா ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்றாங்கன்னா, நான் கவர்மெண்ட்டில் போட்டால் 25,000 செலவாகுது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 2 குழந்தை இருந்தால் அந்த குழந்தைனால வீட்டில் 4,50,000 ரூபா சேவ் ஆகுது. 10 வருஷம்னா 45 லட்சம் சேவ் ஆகுது. இந்த 45 லட்சத்தை யாரோ கொடுக்கறதுக்காக தான் அந்த பேரண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் ஓடுறது காரணம் அவங்க கல்வி சுமை வந்து அதிகமாகுது எல்லா குடும்பங்களுக்குமே. ஏன்னா இப்போ நீங்கள் எங்கள் அம்மா அப்பாக்கள் எங்களுக்கு செலவழித்த டைமில் நமக்கு செலவழித்த டைமில் நம்ம 50% கூட நம்ம குழந்தைங்களுக்கு செலவழிக்க முடியல. ஏன்னா அந்த நேரம் இன்மை காரணத்துக்கு முக்கிய காரணம் நம்ம வருமானம் செய்து குழந்தைய நல்லா பணம் தேடுறதுல அதில் தான் ஓடுறன வழி அந்த ரிலேஷன்ஷிப்பும் கட்டாது. பெற்றோர்கள் மாணவர்கள் இடையே உடைய அந்த ஒரு வெளியே போகிறது அது இன்றைக்கி வந்து பாருங்கள், நிறைய குழந்தைகள் வந்து பள்ளியை வந்து முதல்ல 6வதுலேயே கொண்டு போய் ஹாஸ்டலில் போட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு உற்றார் உறவினர் தெரியாது, ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படின்னு தெரியாது. நாளைக்கு அவங்க அந்த குழந்தைக்கு யார் வந்து சொந்த பந்தங்களில் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை அப்பாவோட ஃப்ரெண்டும் தெரியாது, அம்மாவோட ஃப்ரெண்டும் தெரியாது. அப்போ அந்த லிமிட்டட் சர்க்கிளில் அந்த குழந்தை ட்ராவல் பண்ணும்போது அந்த குழந்தையோட உலகம் வந்து சுருக்கப்படுகிறது.